ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக மறுபடியும் ஒரு இடியப்ப சிக்கலில் சிக்கியிருக்க மாதிரியான ஒரு விஷயம். அதிமுக உட்கட்சி விவகாரங்கிறது அந்த இடத்துக்கு நகருதுங்கிறத பார்க்கணும். ஹைகோர்ட்டோட தீர்ப்புக்கு பிறகு அது வேறு ஒரு இடத்துக்கு நகருது. ஏற்கனவே அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இப்போ செங்கோட்டையின் ஒரு பிரச்சனையும் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கோம். இப்போ இது இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது முன்னாள் அமைச்சர் ராஜன் செல்லப்பெல்லாம் ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க. ஓபிஎஸ் தரப்பு ஒரு 6 மாதத்துக்கு எந்த விஷயங்களும் இடத்துல பண்ணாமல் இருந்தாங்கன்னா மீண்டும் கட்சிக்குள்ளே இணைக்கிறத பற்றின முடிவு எடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதிமுக தங்களுடைய பிரச்சனை சரி பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அதிமுக ஒரு தங்களை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும்ன்றது தான் அங்கே இருக்கிற தொண்டர்கள் முக்கிய பிரமுகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இதற்கான முயற்சிகளை ஒரு 6 மந்திரிகள் எடுத்தாங்க. ஆனால் எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அதுவே அவங்களுக்குலாம் ரொம்ப வருத்தம் ஆக்சுவலாக. அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து இதை பற்றின முயற்சிகள் எடப்பாடிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்கரேஜ் பண்ணுறதில்ல. அவர் தன்னுடைய தலைமைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஓபிஎஸ்சியோ தினகரனையோ இல்லை சசிகலாவையோ, இல்லை தினகரனாவது தனி கட்சி நடத்துகிறார், இல்லை ஓபிஎஸ்ன்னு சசிகலாவும் சேர்க்கறதுக்கு ரொம்ப தயக்கப்படுறாரு, யோசிக்கிறார். மற்றவங்களை யார் வேணால் சேர்த்துப்பேன், இவங்களை சேர்த்துக்க மாட்டேன், ஏன்னா இவங்களை சேர்த்துனா இவரோட தலைமை பொறுப்புக்கு ஆபத்து வந்துடும். இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் கன்சாலிடேட் பண்ணி வச்சுருக்காரு. அதை இவங்க கெடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறாரு ரொம்ப. அதாவது ஒரு தலைவருக்கு தன்னை பற்றின நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் அவர் மற்றவங்களை சேர்க்க முடியும். அவருக்கே தன்னை பற்றின ஒரு இன்செக்யூரிட்டி இருந்ததுன்னா அவர் மற்றவங்களை நம்ப மாட்டார். அதுதான் இப்போ இபிஎஸ் விஷயத்தில் நடக்குது. அவர் ஒரு சரியான ஆளுமை கிடையாது. அதனால் அவருக்கு தன் மேலேயே நம்பிக்கை இல்லை. தன் மேலே நம்பிக்கை இருக்கிற தலைவர்கள் யாரையுமே அரவணைப்பாங்க, எல்லாரையுமே அரவணைப்பாங்க, பகைவர்களை கூட அரவணைப்பாங்க. தன் மேலே நம்பிக்கை உள்ள தலைவர்கள். இவருக்கு அவர் மேலேயே நம்பிக்கை இல்லாதனால அவங்களெல்லாம் அரவணைக்க மாட்டேன்னார். கேட்டால் ஓபிஎஸ் கேஸை போட்டார், ரெட்டேலிக்கு எதிராக கேஸை போட்டார், இல்லை அவர் பார்ட்டி ஆஃபீஸ் அடித்து உடைச்சார். இதெல்லாம் நான் 72 கட்சி நடக்குது சார். இதெல்லாம் 52 53 வருஷத்துல நடக்காத விஷயங்களா? ஜெயலலிதா காலத்திலே பார்ட்டியோட பூட்டை உடைச்செல்லாம் உள்ளே போன கதையெல்லாம் நடக்க தானே செஞ்சுது. பார்ட்டி இதே அதிமுகவில் ஜெயலலிதாவை யாருமே ஜெயலலிதாவோட தொடர்பே கொள்ளாதீங்கன்னு எம்ஜிஆர் அறிக்கை விட்ட காலம்லாம் இங்கே நடந்தான்னு இருந்தது. வீரப்பனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் நடந்த சண்டை புகழ் பெற்றது. அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட மோதல் நடந்ததுன்னு தெரியும். அதே மாதிரி நெடுஞ்ச எம்ஜிஆர் எதிர்த்தார். அப்புறம் சேர்ந்தார், அவர் ஜெனரல் செக்ரட்டரி ஆக்கினாங்க. பாவுஜன் மூத்த ஜெனரல் செக்ரட்டரி ஆக்கினாங்க. அதாவது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தங்களை பற்றின ஒரு நம்பிக்கை இருந்தது. தங்களுக்கு எதிராக இருந்தவங்கள கூட சேர்த்து அரவணைச்சு கட்சியில் சேர்த்துன்னு வந்தாங்க. அவங்க நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்க நினச்சாங்க. ஆக்சுவலாக எஸ்டிஎஸ் தனியாக போய் 150 இடத்துல போட்டி போட்டார் சார். அப்புறம் அவரை சேர்த்துட்டார்ல எம்ஜிஆர். ஏன் சேர்க்காத ஒதுக்கி விட்டுருக்கலாமே, ஏன் சேர்த்தார் அவர்? ஸோ அதனால் இவருக்கு என்னென்னா, இவர் தன் மேலேயே நம்பிக்கை இல்லாத இருக்கார். இவர் ஏதோ ஒரு வகையில் இவரை நம்பி யாருமே அங்கே இல்லை. அந்த ரெட்டையில் அவர்கிட்ட இன்சிடென்ட்டாக இருக்குன்றதுக்காக கட்சிக்காரங்களும் நின்றுருக்காரு சார். நாளைக்கு எலெக்ஷனில் சீட்டு கிடைக்கணும், வின் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. அதனால் அவர் பின்னாடி பொது ஓபிஎஸ் பின்னாடி யாரும் போக மாட்டேன்றாங்க, சசிகலா பின்னாடி யாரும் போக மாட்டேன்றாங்க, தினகரன் பின்னாடி கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. ஸோ இவர் பின்னாடி எல்லாரும் ஏன் நிற்கிறாங்கன்னா, ரெட்டைலை சின்ன அவர்கிட்ட இருக்குது. அது தற்காலிகமாக தான் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் தற்காலிகமாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வழக்குகள்லாம் விசாரிக்கும் போது, உட்கட்சி விஷயம்லாம் விசாரிக்கும் போது அது எப்படி போய் முடியும்னு சொல்ல முடியாது. அதனால் அவருக்கு என்ன பயம்னா, இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துடுமேன்னு. ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அதிமுக மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க எந்த நிபந்தனை இல்லாமல் வரத்துக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஓபிஎஸ் 2வது தடவையாக சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக முதல் தடவை ஒரு தடவை சொன்னார், அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னாங்க. 2வது தடவையாக சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த வித நிபந்தனை இல்லாமல் அவங்க வராங்க அப்படின்னா, நேற்று அவர் ராஜன் செல்லப்பா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், 6 மாத காலம் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதாவது நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாதருங்க அப்படின்னா, இப்போ ஓபிஎஸை பொறுத்த மட்டும் அவர் ஒரு கேஸ் போட்டிருக்கார். நான் தான் ஒருங்கிணைப்பாளர், நான் 2021 டிசம்பரில் என்னை தேர்ந்தெடுத்தீங்க, நான் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், என்னுடைய பதவிக்காலம் 2026 வரை இருக்குது, என்னை நீக்கிறது செல்லாது, 2022 ஜூலை 11 அன்றைக்கி நீங்கள் என்ன பொதுக்குழு நீக்கினீங்களே, அது செல்லாது, அதை உங்கள் பொதுக்குழு தீர்மானங்கள்லாம் டெம்பரரியாக தான் சுப்ரீம் கோர்ட் ஒத்துட்ருக்கு, தற்காலிகமாக தான் ஒத்துட்ருக்கு, எல்லாமே இறுதி தீர்ப்பு சிவில் கோர்ட்டில் வர தீர்ப்பை பொறுத்து தான் இறுதி தீர்ப்பு அமையும். அதனால் இது எல்லாமே தற்காலிகமாக இருக்கிறதுனால நான் என்ன நீங்கள் நீக்கினது செல்லாது, நான் தான் தொடர்ந்து ரெட்டைலை சின்னத்தில் கையெழுத்து போட உரிமைப்படுத்த கேஸை வச்சுருக்காரு அவர். அந்த கேஸு தான் இப்போ உயர்நீதிமன்றத்தில் எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அது உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போனாலும் போவார். அதுக்குள்ளே ஒரு கேவியட் போட்டார் யார், ஓபிஎஸ். இப்போது இவங்களுக்குள்ள ஒரு செங்கோட்டையன் இந்த விஷயத்தை கிளப்பினார்ல, அவர் தன்னோட பிரச்சனை பற்றி கிளப்பினார். தனக்கு மதிப்பு கொடுக்குறதில்ல, மரியாதை கொடுக்குறதில்லன்னு அதை நேரடியாக சொல்கிறதுக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் மதிக்கலை,
அவர் படத்தை கூட ஸ்டேஜில் வைக்கலன்னு இன்டெரக்டாக அப்படி போயிட்டார், இன்டெரக்டாக சொல்கிறேன். அப்படி போயிட்டார். ஆனால் அவருக்கு நிறைய வருத்தங்கள் இருக்குது, அவரை மதிக்கல, அவரை உரம் கட்டுறாங்கன்னா நிறைய வருத்தங்கள் இருக்குது. அவர் எடப்பாடியை எழுத்து அரசியல் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, ஆனால் வருத்தத்தை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். அதோட கண்டினியூவேஷன் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஓபிஎஸ் கொண்டு வர்றார். அதாவது ஏதோ செங்கோட்டையனோட அந்த பேச்சுக்கும் அதிமுக ஒற்றுமைக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் ஒருத்தராக இருந்தார் அதிமுக ஒற்றுமையை பற்றி பேசுறதுல. இப்போ என்ன சொல்கிறாரு, செங்கோட்டையன் விஷயத்துக்கும் இதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் தொடர்பு இருக்குன்ற மாதிரி ஓபிஎஸ் இந்த விஷயத்தை சொல்கிறார். எந்த நிபந்தனையும் இல்லாமல் சேரத்துக்கு ரெடியாக இருக்கும், நான் இந்த நகரன் எல்லாரும் சசிகலா எல்லாரும். அதுக்கு இப்போது இவங்க மத்தியில் என்னவா இருக்குது, பேச்சு என்னவா இருக்குன்னா, எடப்பாடி தரப்பு செங்கோட்டையனோட சண்டை போடுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா ஏற்கனவே அது வலிமையேற்று இருக்கு, ஓபிஎஸ் சேர்க்காதனால. எலெக்ஷனை நோக்கி போகும்போது எதுக்குலாம் இந்த பிரச்சனை, நம்ம கட்சியை பலமாக கொண்டு போகணும், அப்போ தான் கூட்டணியெலாம் பேச முடியும், கரெக்டாக சீட் வாங்க முடியும். இப்போ போய் செங்கோட்டையன்ட்ட சண்டை போட்டுனா கொங்கு மண்டலத்தில் ஒரு பாதி ஒரு பிரச்சனை வந்துடும். அப்புறம் அவங்களோட ஆதரவாளர்கள் அவன் அது ஒரு கலட்டாக ஓடிட்டுருக்கோம், நம்ம இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு குறையும். அதனால் எடப்பாடி தரப்பு செங்கோட்டையனோட மோதிரத்துக்கு ரெடியாக இல்லை. செங்கோட்டையனும் மோதிர மனப்பான்மையில் இல்லை, அவர் தான் வருத்தத்தை சொன்னதை தவிர மோதிர மனப்பான்மையில் இல்லை. ஆனால் ஓபிஎஸ் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு மறுபடியும் ஒரு காயினை போடுறார், நான் வந்து ஒற்றுமைக்கு ரெடியாக இருக்கேன். அது அவர் ஏன் அந்த காயினை போடுறாருன்னா, எடப்பாடி வந்து ஒற்றுமைக்கு தடையாக இருக்காருன்னு மறுபடியும் தொண்டர்களுக்கு விளக்கதற்காக தான் போடுறாரு. ஆக்சுவலாக அவங்ககிட்ட பாருங்கள், நம்ம ஒற்றுமைக்கு நாங்கள் விரும்புகிறோம், அந்த எடப்பாடியை தடுக்கிறாரு, எடப்பாடி வந்து ஒரு பிளாக்காக இருக்காரு, அதை நீங்கள் அவரை புரிஞ்சுக்கோங்க, கட்சி ஒற்றுமைக்கு அவர் தடையாக இருக்காருன்னு எடப்பாடி மேலே வந்து ஒரு தொண்டர்களுக்கு விருப்பம் உண்டாக்குறதுக்கான ஒரு அதை அவர் அந்த காயினை அவர் போடுறாரு. ஆனால் அதே நேரத்தில் வந்து நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுக்கிறாரு. அதாவது அந்த வழக்கு தொடுக்கிறது இவங்க எப்படி பயன்படுறாங்கன்னா, பாருங்க வந்து நம்ம கழகத்தினுடைய எம்ஜிஆர் துவக்கி வச்சு ஜெயலலிதா கொடுத்த நம்ம கட்சியினுடைய சின்னத்தை முடக்கிறதுக்கு சட்டரீதியான போராட்டத்தை அவர் முன்னெடுக்கிறாரு. நம்ம கோர்ட் விஷயத்தை வந்து திரும்ப நம்ம சப்ஜெக்டை திரும்ப கோர்ட்டுக்கு படியேற்றிட்டே இருக்காரு, நம்மளால அரசியல் நோக்கி பயணிக்க முடியல. இந்த வாதத்தை அவர் மீது வைக்கிறாங்களே, இது அவர் மீது எக்ஸ்போஸ் ஆகாது அந்த இடத்துல எப்படி சார்? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் சார், அதிமுகவில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 52 வருஷங்களில் பலது நடந்திருக்கு சார். கோர்ட்டு போகிறது வர்றது சின்ன விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு சார். அது வந்து ஒரு உட்கட்சியில் பிரச்சனைகள் வரும்போது இதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி கட்சியை ஒற்றுமைப்படுத்துறது தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா விரும்பினாங்க. அந்த வழியில் வரதா சொல்கிற எடப்பாடி அதை பண்ணணும் தான் தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அல்டிமேட்டாக கட்சியை வந்து பிரிஞ்சு போகிறவங்கள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகளை பிரிஞ்சு போகிறாங்க, பல விதமான பிரச்சனைகள் நடக்குது. இல்லைங்க கட்சி தொடர்ந்து தேர்தலில் தோல்வி அடையுது, அப்போ என்ன பண்ணணும், ஒற்றுமையாக வரணும்னு இருக்குது. அப்போ ஒற்றுமையாக வரணும்னா எல்லாரையும் சேர்க்கறதுக்கு அழைப்பு கொடுக்கணும், அது எடப்பாடி பண்ண மாட்டேன்றாரு. ஓபிஎஸ் அதை பண்ணுறாரு. அப்போ தொண்டர்கள் மத்தியில் என்ன இருக்கும் பாருப்பா, ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரத்தில் போட்டி போட்டு ரெட்டையரோடு அதிகமாக ஓட்டு வாங்கினார், தேனியில் தினகரன் ரெட்டையரோடு அதிகமாக ஓட்டு வாங்கினார். அப்படி இருந்து கூட அவங்க வந்து எந்த வித நிபந்தனையும் இல்லாமல் சேரத்துக்கு ரெடியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடிக்கு என்ன ஈகோ பார்த்தீங்களா, அவர் வந்து சேர்க்கவே மாட்டேன்றாரு அப்படின்னு எடப்பாடி வந்து ஒற்றுமைக்கு தடையாக இருக்காருன்ற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இப்போ நேற்றுலேருந்து என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னா, ஏடிஎம்கேல சரி இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களா, அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். அவங்க செங்கோட்டை இப்போ கழக கொடி ஆரம்பிச்சு தூக்கிட்டார் சொல்ல முடியாது, ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டார், அது கொஞ்சம் இப்போ அமைதியாக இருக்குது, 2-3 நாளில் சரியாயிடும் வச்சுக்கோங்க. இப்போது எடப்பாடி தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு கேஸ் போட்டிங்கல்ல, இப்போ கேவி தவிர போட்டிருக்கீங்க, நான் தான் ஒருங்கிணைப்பாளர் சொல்கிறீங்க, நான் தான் ரெட்டை லைசன்ஸில் கைது போட உரிமை படைத்தவன்னு சொல்கிறீங்க, அந்த கேஸை நீங்கள் வாபஸ் வாங்க. அந்த கேஸை நீங்கள் வாபஸ் வாங்கினீங்கன்னா நம்ம அடுத்த கட்டமாக பேசலாம் நம்ம அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதுதான் ராஜன் செல்லப்பாவோட பேச்சில் வெளிப்படுது. ஆக்சுவலாக நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாதுருங்க, 6 மாதம் கழிச்சு நாங்கள் பேசுகிறோன்னா இந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்குங்கன்ற விஷயம் வந்து ஓபிஎஸ்க்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்க, இதுதான் எங்கள் ட்ரம்ப் கார்டு, இதை நாங்கள் வித்ட்ரா பண்ணிட்டா அப்புறம் உங்களை பிடிக்க முடியாது, நீங்கள் அப்புறம் அதனால் இதை நீங்கள் முதல்ல பேச்சுவார்த்தைக்கு வாங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், நாங்கள் எந்த நிபந்தனையும் போடல, முதல்ல நம்ம பேசுவோம் உட்காந்து அப்படின்றாங்க. அதை இப்போ அந்த விஷயத்தில் அப்படியே நிற்குது. நீங்கள் வாபஸ் வாங்க கேஸை பேசுகிறோம், இல்லைங்க நீங்கள் முதல்ல பேச்சுவார்த்தை நடத்துங்க, அப்புறம் கேஸ் வாபஸ் வாங்குறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்றது ஓபிஎஸ் தரப்பு. அதாவது இபிஎஸ் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம இனிமேல் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், அதாவது இந்த விஷயம் கோர்ட் வரை வந்துச்சு, கோர்ட்லேயே ஃபைட் பண்ணி போகலாம் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து உட்கட்சி விஷயத்தை வந்து விசாரிக்கலான்ற இடத்துக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ரைட், இனிமேல் நம்ம வந்து கோர்ட்டில் லீகலாக ஃபைட் பண்ண முடியாது, இவங்ககிட்ட தான் இறங்கி வந்தவங்கள்ட்ட அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்களே இவங்களும். ஏன்னா இவர் செல்லூர் ராஜா அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த காலத்தில் ஓபிஎஸ் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க, இப்போ வந்து அண்ணன் ஓபிஎஸ்ன்னு குறிப்பிடுறாங்க, அதே டிடிஎஃப் சார்னு குறிப்பிட்றாங்க. இதெல்லாம் நேத்துல நடக்குது. சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த சிம்பிள் அலாட்மெண்ட் ரூல்ஸில் விதி 15 கீழே நீங்கள் விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்கு. இந்த விதி 15 வந்து சிம்பிள் யாருக்கு கொடுக்கலாம், யார் எலிஜிபிலிட்டி, யாருக்கு செல்வாக்கு இருக்குது போன்ற விஷயங்கள், அப்புறம் உட்கட்சியில் வந்து ஒழுங்காக நடந்து எலெக்ஷன் நடந்து அதன்படி வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களான்னு போன்ற விஷயங்கள், யார் கையெழுத்து போட தகுதி படைச்சவங்க போன்ற விஷயங்கள் இருக்குல்ல. அப்போது 2021 தேர்தல் இருக்குல்ல, அது வந்து அதிமுகவுடைய ஒரிஜினல் விதி 43 படி தொண்டர்கள் விருப்பப்படி நடந்தது. ஆக்சுவலாக தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயமா நடந்தது. முறைப்படி டைம் கொடுத்து மனுவை வந்து வாங்கி
அதுக்கப்புறம் யாரும் போட்டி இல்லாத போது ஒரே பேலட் பேப்பரில் 2 பேரும் ஒருங்கிணைப்பாளர் இணை அது தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது வந்து அடிப்படை தொண்டர்களால் விதி எண் 43 அதை தான் வந்து பெரும்பாலும் சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஜூலை 11, 2022 பழனிசாமி அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்படலை, பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடிப்படை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படலை. அடிப்படை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படணும் என்ன செய்யணும்னா, முதல்ல ஒரு எலெக்ஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு 10 நாள் டைம் கொடுத்து மனு தாக்கல் பண்ணுறவங்களாம் 12 நாள் டைம் கொடுக்கணும். அப்புறம் யாரும் தாக்கல் பண்ணாத இருந்தால் யாரும் போட்டி இல்லாத நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னு சொல்லலாம். அப்போது அது வந்து தொண்டராளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு கணக்கு வரும். ஏன்னா வந்து நீங்கள் டைம்லாம் கொடுத்து மனுவெல்லாம் கேட்குறீங்க, யாரும் போடல. அது மாதிரி தான் ஜெயலலிதா எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ அது வந்து 21 பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நடந்தது. அது வந்து அஃபிஷியலாக விதி எண் 43 மீறாத அளவுக்கு நடந்தது ஆக்சுவலாக. ஆனால் 2017 செப்டம்பரில் அப்படி நடக்கல, பொதுக்குழுவால் நடந்தது. அதை எடுத்து தான் திண்டுக்கல் சூரியமூர்த்திலாம் கேஸில் போனார். அதுக்கப்புறம் 2022 ஜூலை 11 நடந்த விஷயமும் அடிப்படை விதி 43 படி நடக்கலை. அடிப்படை விதி 43 படி நடந்த ஒரே எலெக்ஷன் 2021 டிசம்பரில் நடந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் தான். அதனால தான் ரொம்ப தெளிவாக இருக்கார் ஓபிஎஸ். எனக்கு 26 வரையும் பதவியில் இருக்குது, நான் விதிப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டேன், எனக்கு பின்னாடி 2022 உங்களை தேர்ந்தெடுத்தது செல்லாது, அது பொதுக்குழு எங்களை நீக்கினதும் செல்லாது, உங்களை தேர்ந்தெடுத்ததும் செல்லாதுன்ற விஷயத்த நான் தான் கையெழுத்து போட உரிமைப்படுத்தவன் சிம்பிள் படி. அப்போது அந்த சிம்பிள் விஷயத்தை விசாரிக்கிறாங்கல்ல, அப்போது சிம்பிள் ரூல்ஸ் கீழே விசாரிக்கும் போது தகுதி படைச்சவன் நான் தான் இவர் சொல்கிற விஷயத்தையும் விசாரிப்பாங்கல்ல. அதுதான் இப்போ வந்து இபிஎஸ்க்கு தலைமையில் கட்சியாக இருக்குது. அதனால தான் ஓபிஎஸோட இப்போ சமாதானம் பேசுறதுக்கு வராங்க. ரைட், ஓகே. கட்சிக்குள்ள ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டரை வந்து ஓரம் கட்டினார் இபிஎஸ். ஓரம் கட்டி இந்த இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட வந்து 3 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அந்த காலகட்டம் அப்படிங்கிறது. இந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் திரும்ப அவங்களோட இணைகிறது மூலமாக அவங்க எங்கே வந்து நம்ம இடத்த கைப்பற்றிடுவாங்களோ அல்லது அவங்களால வந்து நம்மளோட தலைமைக்கு பிரச்சனை வருமானது அவரோட பயங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. இந்த இடைப்பட்ட காலத்தில் தன்னை அவரை நிலைநிறுத்திக்க முடியல இபிஎஸ்ஸால். அவர் வந்து அந்த வாய்ப்பை தவறிட்டாரா அல்லது அவரால் செய்யவே முடியாதா, என்னதான் நினைக்கிறார்? ஏன் வந்து அந்த சிக்கல் இல்லை, அவரால் வந்து ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு எஃபெக்டிவாக வந்து அவரால் வந்து ஒரு எதிர்க்கட்சி ரோலை செய்ய முடியல. தேர்தலையும் வந்து வெற்றி பெற முடியல. உள்ளாட்சி தேர்தலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தோல்வி அடைகிறத பார்க்குறோம். விக்கிரவாண்டியில் நிற்காத ஓடுறத பார்க்குறோம், ஈரோடு ஈஸ்டில் நிற்காத ஓடுறத பார்க்குறோம். அதனால் வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களுக்கு உற்சாகம் இழக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அவரும் வந்து தேர்தலில் வெற்றி பெற முடியல. திமுக கவர்மெண்ட் வந்து எஃபெக்டிவாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ண முடியல. அவருக்கு அந்த ஊழல் வழக்குகள்லாம் திமுக கையில் எடுத்தால் என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறாரு. அவர் மத்திய அரசை பார்த்தும் பயப்படுறாரு, மாநில அரசை பார்த்தும் பயப்படுறாரு. ஆனால் தலைமை மட்டும் தான் கையில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதே சமயம் மற்ற கட்சிகள்லாம் திமுக எதிர்த்து எஃபெக்டிவாக பண்ணாங்க. சீமானும் எஃபெக்டிவாக பண்ணுறாரு, பாஜகவும் எஃபெக்டிவாக பண்ணுதா. ஸோ அந்த திமுக எதிர்ப்புன்றது 3 நாளாக பிரிஞ்சு போச்சு. இப்போ விஜய் வந்துட்டாருன்னா 3 நாளாக பிரிஞ்சு போச்சு. இப்போ இவங்களுடைய ரோல் இருக்குல்ல திமுக எதிர்ப்பு. நாங்களாம் அதிமுக மட்டுமே திமுக எதிர்ப்பை பிரம்மாண்டமாக முன்னாடி வைப்பாங்கன்ற அந்த இமேஜ் அடிபட்டு போச்சுல்ல. அப்போ அது அடிபட்டு போகும்போது உங்களோட ஓட் பேங்க் அடிவாங்க. அப்போ இனிமேல் நீங்கள் வரப்போகிற எலெக்ஷனில் எப்படி வின் பண்ணுவீங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் தொண்டர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை எழுந்து போயிட்டாங்க அவங்க. அதனால் தொண்டர்கள் நினைக்கிறாங்க கட்சி ஒன்றுபடணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து எடப்பாடி புரிஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய ஒரே ஒருத்தன் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து இல்லாமல் அது எப்படி பண்ணுறன்றது தான் ஆக்சுவலாக. அதுக்கான முயற்சிகளை தான் இப்போ இறங்கியிருக்காரு. ரைட் சார். இப்போ இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் இந்த 2 ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஓபிஎஸ் ஃபேக்டர் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உட்கட்சி விவகாரத்தை எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எலெக்ஷன் கமிஷனோட அதிகாரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடிக்கிட்ட இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அப்போ ஓபிஎஸ் ஃபேக்டர் ஒன்று பாஜக ஆதரவாக இருக்குது. ரெண்டாவது இப்போ உட்கட்சி விஷயம் வந்து பாஜக ஆதரவு பெற்று அதை ஆதரவுன்னு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், எலெக்ஷன் கமிஷன்ட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துக்கு சப்ஜெக்ட்லாம் ஃபுல்லாக அப்படி வரும்போது அப்போ இபிஎஸ் இந்த முயற்சி எடுக்கிறார். அதாவது நம்ம பாஜக இறங்கி போக வேண்டாம், ஓபிஎஸ் இறங்கி போயிடலாம் அப்படின்னு இடத்துக்கு அவர் நகரார். அப்படின்னும் போது இது எப்படி நீங்கள் அடுத்த கட்டமாக நகரும் பார்க்கலாம். அதாவது ஒருவேளை இபிஎஸ் ஓபிஎஸ் சமாதான முயற்சியில் போய் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, பாஜக வந்து இந்த விஷயத்தில் தலையிடாது அவ்வளோதான் அப்படின்றது. இல்லை, அவங்க இது ஒற்றுமைப்படன்னு தான் நினைக்கிறாங்க. ஒற்றுமையான வரதான் பெட்டர் நினைக்கிறாங்க. ஒற்றுமையான அதிமுகவோட கூட்டணி வச்சா பெட்டர் நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால் இது ஒற்றுமைக்கான ஆதரவாக தான் இருப்பாங்க. அது நடக்கட்டும் தான் அவங்க நினைக்கிறாங்க. நம்ம உள்ள பூந்து அதை பண்ண வேண்டாம். அவங்க அதிமுகவோட உட்கட்சி பாலிடிக்ஸில் தர்மயுத்தம் நடத்தின விஷயத்துலேருந்து அதை பிரிக்கிறதுலேருந்து சசிகலாவை நீக்கிறதுலேருந்து மறுபடியும் சேர்க்க முயற்சி பண்ணுறதுலேருந்து தினகரனை வந்து எலெக்ஷன் கமிஷன் கேஸில் போட்டதுலேருந்து எல்லாத்துலேயும் பாஜகவோட ரோல் இருக்குது சார். இப்போ பாஜக என்ன நினைக்குதுன்னா அதிமுக ஒன்றுபட்டால் தான் நம்ம வரப்போகிற எலெக்ஷன்ஸில் கூட்டணி வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு. ஏன்னா 21 பார்த்தீங்கன்னா தினகரனை சேர்க்க சொன்னார் அமித்ஷா, சேர்க்கலை. தினகரனையும் சேர்க்காதனால என்னாச்சு, ஒரு 15-20 அவங்களுக்கு போச்சு ஆக்சுவலாக. இந்த வாட்டியாவது நம்ம தினகரன்லாம் சேர்த்துட்டு ஓபிஎஸ்லாம் சேர்த்துட்டு அவங்க ஓபிஎஸ் வந்து அதிமுகவோட சேர்ந்துட்டார், சசிகலா சேர்ந்துட்டார், தினகரனோட ஒரு கூட்டணி மாதிரி வச்சுட்டாங்கன்னா கூட நம்ம வந்து திமுக பாஜக பாமக தேமுதிக இந்த கூட்டணி ஒரு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக. அது வந்து லார்ஜர் இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே பேசின மாதிரி திமுக தாவேகா அல்லது அதிமுக பாஜக இந்த கூட்டணி சேர்றது வந்து ரிமோட்டான ஒரு பாசிபிலிட்டி எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நடக்குமா நடக்காதான் சொல்ல முடியாது. ஆனால்
அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக கூட்டணிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு, பிரகாசமாக இருக்குது. ஒரு பக்கம் தாவேக்காவோட டிமாண்ட் ஏற்றுக்க முடியலன்னா வேறு வழியெல்லாம் இங்கே வர வேண்டியிருக்கு. அப்போது இவங்கெல்லாம் ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்ந்துட்டா பெட்டர்னு பாஜகவே நினைக்குது ஆக்சுவலாக. ஓகே. அதனால் வந்து பாஜகவுக்கு இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சேர்ந்தா பெட்டர்னு தான் அவங்க நினைக்கிறேன். ஓகே, சப்போஸ் வந்து இப்போ இபிஎஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணி பேசி விஷயத்தை சரி பண்ணிட்டாருன்னா இந்த முயற்சி கைவிட்டுருவாரா? அது சேர்ந்தாருன்னா வந்து பாஜக அதை எப்படி பார்க்க போகிறாங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா, சும்மா விட்டுருவாங்களா, இல்லை பரவாயில்ல அவங்க என்ன வேணால் கூட்டணி அமைச்சிட்டு போட்டோம், நம்ம தனியாக கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஓட்டுகள் பல முனைகளை பிரியும் போது திமுக அணிக்கு தான் அட்வான்டேஜ் ஜாஸ்தி. அதனால் வந்து பாஜக அப்போ எப்படி டீல் பண்ணுவாங்க? எடப்பாடியை வந்து எப்படி வலை போட்டு மீண்டும் இழுப்பாங்களா இல்லையா, இல்லை தாவேக்கா வந்து சேராதபடி பார்த்துப்பாங்களா, அதுக்கு அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை கொடுப்பாங்க, அப்போ சிம்பிள் ஏதாவது விளையாடுவாங்களா, அப்போ சிம்பிள் கத்தி தொங்கி தானே இருக்கு, அதில் ஏதாவது விளையாடுவாங்களான்றது அப்போ தான் தெரியும். ஆக்சுவலாக பாஜக பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ இபிஎஸ் வந்து நம்ம கூட்டணி தான் வந்தாகணும், அப்படி வந்தால் தான் அவரோட சிம்பிள் வந்து அவருக்கு கிடைக்கும். இல்லாட்டி இல்லாட்டி நான் ஏதோ தொந்தரவு பண்ணுவேன் அப்படின்ற பாயிண்ட்ல அவங்க இருக்காங்க. அதை வெளிப்படையாக சொல்லாட்டி கூட இதுதான் அர்த்தம் ஆக்சுவலாக. ஓகே, அந்த விஷயத்தை வந்து ஆமாம் அப்படி தான் டீல் பண்ணுவாங்க. சரி, இது எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நன்றி. தேங்க்யூ.